நீங்களும் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 விஷயம் இருந்தால் போதும். நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைலில் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சிஸ்டம்லலாம் அந்த அளவுக்கு எடிட் பண்ண தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணது இந்த ஒரு மொபைலில் தான், ரெட்மியோட 3S Prime. உங்களே நிறைய பேருக்கு கண்டென்ட் கிரியேஷன் மேலே ஆசை இருக்கும். பட் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேமரா இல்லை, என்கிட்ட பிசி இல்லை, என்கிட்ட ஒரு நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் என்கிட்டயும் எதுவுமே கிடையாது. நீங்களும் என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 விஷயம் இருந்தால் போதும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு டீசென்ட் கேமராவோட ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோனில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இதை விட பெட்டரான ஃபோன் தான் இருக்கும். புது ஃபோனு புது கேமரா தான் வேணும்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லாமல் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ ஃபோனுக்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் வர முக்கியமான டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் 24 hours உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட ஆஃபர் ஸ்பாட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், ஒரு நல்ல மைக்கு. ஸோ வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம் தான். வணக்கம், வெல்கம் டு சேனல் விஸ்வஸ் எபர்டெக். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக நீங்களும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லலை. மைக் பொறுத்தவரையில் போத் ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் இருக்கு. ஒயர்டு பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் போயோட BY M1 இருக்கு. அண்ட் அதர் ஆப்ஷன்ஸோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுவே ஒயர்லெஸ் அப்படின்னா போயோட BY V20 நான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸாக இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இனிய டேட்டுக்கு ஒரு நல்ல ஒயர்லெஸ் மைக்கு நீங்கள் ஒரு 1500 வாங்கிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். மூணாவது விஷயம், ஒரு நல்ல ட்ரைபாட். பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரைபாட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒசாகாவோட OS 550 ட்ரைபாடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ட்ரைபாட் தான் நானும் லாஸ்ட் 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரைபாட் தான், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நாலாவது விஷயம், லைட்டிங். நீங்கள் இண்டோரில் ரூமில் தான் ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லைட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பகல் டைமில் எடுக்க போறீங்க அப்படின்னா சன்லைட் இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் ஈவினிங் இல்லை நைட்டில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லைட்டிங் தேவைப்படும். லைட்டிங் பொறுத்தவரையில் ரிங் லைட், சாஃப்ட் பாக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரிங் லைட் தேடி எடுத்தீங்க அப்படின்னா டிஜிகோட DRL 12C ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே மற்ற பட்ஜெட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்னும் வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவுட்டோர்ஸில், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்ஸ்லாம் ஷூட் பண்ணுவேன். எனக்கு இண்டோர்ஸில் ஷூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அவுட்டோர் சன்லைட்டில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் அவுட்டோர்ஸ்லாம் ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் லைட்டோ சாஃப்ட் பாக்ஸோ தேவைப்படாது, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அஞ்சாவது முக்கியமான விஷயம், எடிட்டிங் சாஃப்ட்வேர். மொபைலில் KineMaster, CapCut, VN Editor நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிட்டு அதில் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் இஸ் ஆல்வேஸ் அபவுட் த ஸ்கில், நாட் த சாஃப்ட்வேர். அதுக்காக Premiere Pro, Final Cut Proல பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிட முடியாது. இன்னைய வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா KineMasterல பண்ணது தான். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு 5 ஸ்டாருக்கு எனக்கு ஒரு ரேட்டிங் கொடுங்க. ஸோ நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஜெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.